நம்ம லைஃப்பில் அடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னா நமக்கு 2 விஷயம் தெரியணும். 1, நமக்கு எக்ஸாக்டாக என்ன வேணும். 2, நமக்கு வேண்டிய விஷயத்தில் எத்தனை நாள் நம்மளால் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். நிறைய நேரங்களில் நமக்கு எங்கே போகிறோன்னு தெரியும், ஆனால் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஒரு சூப்பர் கோட் இருக்குது, இட்ஸ் நாட் ஹவு பிக் யூ ட்ரீம், இட்ஸ் அபவுட் ஹவு லாங் யூ கேன் ட்ரீம் பிக். எத்தனை நாள் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கோன்றதை பொறுத்து தான் நம்ம எங்கே போகிறோன்றது கூட இருக்குது. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் எப்படி ஃபோக்கஸை வளர்த்துக்கிறதுன்னு தெரியலை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. முதல் டிப், ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது ஒரு சைடு இருந்தாலும் டீஃபோக்கஸை குறைக்கணுன்றது இன்னொரு சைடு இருக்குது. நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ்லேருந்து தள்ளி வச்சிரும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கணுன்றது, ஃபோன் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறது, நம்ம யூடியூப்பில் டேப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டே சைடில் இன்னொரு டேப்பில் வேலை பார்க்குறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். ஸோ வேணும்னே சில விஷயங்களை நம்ம விட்டு தள்ளி வைக்கலாம். நம்ம வேலை பார்க்குறப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் கொஞ்சம் நாளைக்கு பார்க்க வேண்டாம், நமக்காக தள்ளி வச்சிடலாம். சப்ஸ்கிரிப்ஷனே கழட்டி விட்டுடலாம். சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தானே பார்ப்போம், அது இல்லைனா யூடியூப் டேப் ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா யூடியூப், ஸ்பாட்டிஃபை டேப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம வேலை முடிகிற வரைக்கும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு வச்சுப்போம். நம்ம ஒர்க்குக்குன்னு தனி டேப்பு, என்டர்டைன்மெண்ட்டுக்கு தனி டேப்னு ஆக்கிடலாம். மொபைல் நமக்கு நோட்டிஃபிகேஷன் தான் பிரச்சனைனா நம்ம ஃபோனில் எல்லா நோட்டிஃபிகேஷனையும் ஆஃப் பண்ணிடலாம், முக்கியமான நோட்டிஃபிகேஷன் தவிர. இப்போ என்னோடய ஃபோனில் வாட்ஸ்அப், இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் இந்த 3 நோட்டிஃபிகேஷன் தான் ஆனில் இருக்குது. இது எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஆஃபில் இருக்குது. சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன் கேன் நாட் டிஸ்டர்ப் மை டெய்லி ரொட்டீன். 2வது, சரியான தூக்கம் இல்லைனா சரியான ஃபோக்கஸ் இருக்காது. நிறைய நேரங்களில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாததுக்கு காரணம் நம்ம சரியாக தூங்காதது தான். நம்ம நைட்டெல்லாம் உட்காந்து ஸ்க்ரால் பண்ணுறது, நைட்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு காலையில் நம்ம சின்சியராக வேலை பார்க்கணும்னு நினச்சாலும் வேலை பார்க்க முடியாமல் இருக்கும். ஏன்னா அவங்க மூளைக்கு ரெஸ்ட் பத்தலை. ஹியூமன் பாடி கேன் பெர்ஃபார்ம் பியூட்டிஃபுல்லி வெல் ப்ரொவைடட் இட் இஸ் லெட் டு ரெஸ்ட் வெல். ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 6லேருந்து 7 மணி நேரம் தூங்கலைன்னா ப்ரொடக்டிவிட்டிக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் இருக்கும், ஃபோக்கஸ்க்கும் நமக்கும் ரொம்ப தூரம் இருக்கும். 3வது, ப்ராப்பர் ஃபுட்டு. ஹியூமன் பாடி கேன் பெர்ஃபார்ம் எக்ஸப்ஷனலி வெல் வித் குட் நியூட்ரிஷன். என்னை பொறுத்த வரைக்கும் குட் நியூட்ரிஷனுக்கும் ஒருத்தரோட வாழ்க்கை சக்ஸஸ்க்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. நீங்கள் சரியான சாப்பாடு சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப தூரம் லைஃப்பில் போகலாம். க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ப்ரோட்டீன் நிறைய எடுத்தோம் அப்படின்னா ஃபோக்கஸ் அதிகமாகும். கார்ப்ஸ் என்ன தான் எனர்ஜி கொடுத்தாலும் கார்ப்ஸ் அளவுக்கு அதிகமாக மாறுறப்போ நமக்கு எனர்ஜியை குறைச்சிருது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், போன 8 மாதத்தில் நான் ஒரு 8 கிலோ குறைச்சிருப்பேன். அதாவது மாதத்துக்கு 1 கிலோ ரொம்ப கிராஜுவலாக குறைஞ்சிட்டு வரேன். ஜஸ்ட் பை டூயிங் பேசிக் ஸ்டஃப். கேலரி கவுண்ட் பண்ண ஆரம்பித்தேன், சுகர் கட் பண்ண ஆரம்பித்தேன். இதில் எதுவுமே எக்ஸ்ட்ரீம்ஸ் போகலை. ஒரு நாளைக்கு சுகர் சாப்பிட்லாம், என்றைக்காவது ஒரு நாள் ஓவர் ஈட் பண்ணுறோன்னா பண்ணலாம். ஆனால் அதை ரொட்டீன் ஆக்கிடக்கூடாது. ஜஸ்ட் பை ஹேவிங் எ டீசென்ட் ரொட்டீன், முடிஞ்ச அளவுக்கு கேலரி கவுண்ட் பண்ணுறது மூலியமாகவே ஒரு மாதத்துக்கு 1 கிலோ குறைச்சாச்சு. ஆனால் இது வெயிட் லாஸ் மேட்டர் இல்லை. நான் வெயிட் லாஸ் பண்ணணும் கூட அது பண்ணல. ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. என்னால் முன்னாடியை விட இப்போ அதிகமாக பர்ஃபார்ம் பண்ண முடியுது, அதிகமாக வேலை பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் குட் ஃபுட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஹேவிங் அன் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். நம்மள மாதிரியே சிமிலர் கோல் இருக்கிற யாராவது ஒருத்தர் கூட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராக நம்ம இருக்கிறது பெட்டர். 2 பேரும் சேர்ந்து உழைக்கிறப்போ அதுக்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கே ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு சொல்ல முடியாது. அதே ப்ராமிஸை இன்னொருத்தர் கொடுத்தீங்கன்னா அது காப்பாற்ற நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் வாக்கு உங்களுக்கு முக்கியம். மற்றவங்க முன்னாடி நீங்கள் எப்படி பார்க்க போடுறீங்கன்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இந்த உலகத்திலே யார் தெரியுமா நம்ம ரொம்ப கம்மியாக மதிக்கிறோம்? நம்மளே தான். நம்ம இன்னொரு பர்சன் அதிகமாக மதிப்போம். ஸோ அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் இருந்தால் பெட்டர். அவங்களுக்கும் அவங்க கோல் அச்சீவ் பண்ணுறது ஈஸி. ஏன்னா அவங்க உங்களுக்கு அக்கௌண்டபிளாக இருப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு அக்கௌண்டபிளாக இருப்பீங்க, உங்கள் கோலும் சேர்ந்து அச்சீவ் ஆகிடும். அடுத்தது, பில்டிங் எ சிஸ்டம். நம்ம ஒரு விஷயத்துக்கும் ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் அந்த நேரத்தில் அந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது. ஒரு விஷயத்துக்கு ஒரு நேரம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த வேலையை பண்ணிவிடுவோம். அதனால தான் மெயின்டைனிங் எ கேலண்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ட் மெயின்டைனிங் எ கேலண்டர். ஒரு நேரத்தில் ஒரு வேலையை பண்ணுவேன், அந்த நேரத்தில் அந்த வேலையை மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த என்டையர் ப்ராசஸும் ஈஸி ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் 6 மணிக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காலையில் 6 மணிக்கு ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க. ஏன்னா காலையில் 6 மணி தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக அலோகேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ டைம் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் இட்ஸ் டைம். திஸ் வில் இன்க்ரீஸ் யுவர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஃபோக்கஸ் மல்டிபிள் ஃபோல்ட்ஸ். அடுத்தது, பர்சனல் அக்கௌண்டபிலிட்டி. நம்ம யாருன்றதே யாருமே நம்மளை பார்க்காதப்போ நம்ம என்ன செய்கிறோன்றது தான். நிறைய நேரங்களில் நம்ம மற்றவங்களுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கும், ஆனால் நமக்கு நம்மளே அக்கௌண்டபிளாக இருக்கிறது இல்லை. இந்த ப்ராசஸில் நம்ம மேலே இருக்கிற அக்கௌண்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஹவு டு யூ ஸ்டார்ட் டூயிங் இட்? ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் யுவர் செல்ஃப் மோர். நீங்கள் உங்களுக்கே அதிகமாக மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கொடுக்க ப்ராமிஸை நீங்களே கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நிறைய நேரங்களில் நம்ம செய்யாததுக்கு காரணம் நம்ம நம்மளையே மதிக்கிறது இல்லை. ஸோ ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் யுவர் செல்ஃப் மோர். அந்த ரெஸ்பெக்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? நீங்கள் சொல்கிறத செய்கிற பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கணும். த மோர் யூ ப்ரூவ் இட் டு யுவர் செல்ஃப், த மோர் ரெஸ்பெக்ட் யூ வில் கெயின் ஆன் யுவர் செல்ஃப். நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா அதை தள்ளி போடாமல், அதை நிராகரிக்காமல் செஞ்சிடுறது. அது எவ்வளோ சின்ன விஷயமாகவும் இருக்கலாம், எவ்வளோ பெரிய விஷயமாகவும் இருக்கலாம். பட் இஃப் யூ சே சம்திங் யூ வில் டூ இட் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். லெட்டிங் கோ ஆஃப் அ ஃபியூ திங்ஸ், ஃபியூ ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபியூ பீப்புள். இங்கே உங்கள் லைஃப்பில் இருக்கிற சில விஷயங்கள் உங்கள் ஃபோக்கஸை குறைக்க வாய்ப்பு இருக்குது. அதை விட முக்கியமாக மற்ற ஹேபிட்ஸை அதுக்குள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு முக்கியமான வேலை வச்சுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இன்றைக்கி தான் இந்த வேலையை பார்க்கணுமா, வாடா வெளியே போகலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேலை இருக்குதுன்னு சொல்கிறீங்க.
அதுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் அவர் என்ன பண்ணணும்? அவன் வேலை இருக்குன்னு சொல்கிறான், அவன் லைஃப்பில் முன்னேறதுக்காக ஏதோ பண்ணுறான், பரவாயில்ல விட்டுருவோம் அப்படின்னு நினைக்கணும். இல்லை அந்த வேலையை பார்க்க வேண்டாம், நம்ம வெளியே போவோம்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறாருன்னா அவர் ரைட் ஃப்ரெண்ட் இல்லைன்னு அர்த்தம். சில நேரங்களில் மற்றவங்களுக்காக உழைக்கிறதில்ல நம்ம ஃபோக்கஸை நம்ம விட்டுறோம். இதே மாதிரி சில திங்ஸ், சில ஆக்டிவிட்டிஸையும் விட வேண்டியது இருக்கும். நிறைய நேரங்களில் உங்கள் கோலை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறப்போ உங்கள் ஃப்ரெண்டு சிரிச்சாங்கன்னா அவங்க உங்கள் ஃப்ரெண்டே கிடையாது. இந்த நேசேயர்ஸ் உங்கள் கூட யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க முதல்ல கழட்டி விட்டுறணும். உன்னால் முடியாது, இது நடக்காது, இது ஓடாது இப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு கேங் இருக்கும். அந்த கேங் உங்கள் கேங் இல்லை. அவங்கள விட்டு தள்ளி இருக்கிறது நல்லது. அவங்க உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வருஷம் கூட இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி தள்ளி விட்ருங்க. ஏன்னு சொல்கிறேன், நீங்கள் கேட்கலாம், இவன் எனக்கு 20 வருஷமாக ஃப்ரெண்டு, இவன் எப்படி திடீர்னு கழட்டி விட்றதுன்னு. ஆனால் இத்தனை வருஷமாக விஷம் குடிச்சிருக்கீங்க, இன்னமும் குடிக்க போகிறீங்களா அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கோபினா ஒரு ஸ்டேஜில் சூப்பராக சொல்லியிருப்பார். உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூட உட்காந்து இந்தியா தோத்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்போது இந்தியா உண்மையாகவே தோத்துருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் சும்மா விடுவீங்களா? ஏன்டா வாய வச்சு அப்படின்னு கேட்பீங்கள. இதை உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் லைஃப்க்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். எங்கேயோ இருக்கிற இந்தியா டீமே உங்கள் ஃப்ரெண்டு சொல்லி தோத்துருச்சுன்னா கூடையே வச்சுட்டு சுற்றிய செவ்வாழை நீ உருப்படுவியா அப்படின்னு கேட்பார். உங்கள் கூடயே ஒரு நேசையர் இருக்காருன்னா அவர் உங்கள் லைஃப்லேருந்து தள்ளி வைக்கிறது தான் உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முதல் ஸ்டெப்.